வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெத்தலை செடியை நடவு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மண்கலவை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இந்த பெரிய பாட்டில் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு மண் எடுத்துக்கலாம். மண் ரேஷியோ பார்த்திங்கன்னா 60% செம்மண், 20% மணல், அதுக்கப்புறம் 20% தொழு உரம். நான் இன்றைக்கி மாட்டு சாணம் எடுத்திருக்கேன். மண்கலவை தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வெத்தலை கொடியை நட போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி வேர் இருக்க வெத்தலை கொடியை எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு டைப்பாக நடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வேர் இருக்கிறத வச்சு நட்டுக்கலாம். இன்னொன்று இதை கட்டிங்ஸ்லேருந்து நம்ம தண்ணியில் போட்டு வேர் வர வச்சு நட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா ஒயிட் கலர் தெரியுதா? ஸோ ஆல்ரெடி வேர் வந்துட்டுருக்கு. இதை தண்ணியில் போட்டு எடுத்து அதையும் நட போகிறேன். ஸோ இந்த மண்கலவையில் நம்ம ஃபஸ்ட்டு வேர் இருக்கிறத நட்டுடலாம். இது கொஞ்சம் குட்டி நீளமாக இருக்கங்காட்டி நான் இந்த மாதிரி ரவுண்டாக நட்டுருக்கேன். ஸோ அடியில் இருக்கிற இந்த ஒரு வேர் பகுதிக்கிட்ட இருக்கிற இந்த கனவில் இருக்கிற இலையை மட்டும் கிள்ளிடுவோம். ஸோ இது எப்படின்னாலும் மண்ணில் போய் அழுகிரும். அழுகுனதுக்கப்புறம் ஃபங்கஸ் உருவாக்கும். இங்கே பார்த்தீங்களா புது தளிர் வருது. ஸோ இதை நம்ம அப்படியே நட்டு வைக்க வரோம். அவ்வளோதாங்க, நட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஸோ வெற்றிலைக்கு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். டெய்லியும் 2 வேளை தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்ல வடிகால் வசதி இருக்கணும். அதாவது இந்த தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது, வடிஞ்சிடணும். தட்ஸ் இட். வளர்ந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இன்றுடன் இந்த வெற்றிலை செடி வைத்து 28 நாட்கள் ஆகியது. இங்கே பார்த்தீங்களா புது லீவ்ஸ்லாம் க்ரோ ஆகிடுச்சு. உங்களுக்கு 20வது நாள்லேருந்தே புது லீவ்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு காலையிலையும் மாலையிலையும் தண்ணி தெளிச்சிட்டு வரணும். ஈரப்பதத்தை பராமரித்தால் போதுமானது. அதே போல் சூரிய ஒளி முழுசாக இதில் படக்கூடாதுங்க. பாதி நிழல் பகுதியில் வச்சு நம்ம வளர்க்கணும். மண் தொட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே வச்சு கூட இதை தாராளமாக வளர்க்கலாம். நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கருத்தை பதிவு செய்யுங்க. நன்றி.